கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம். கும்ப ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள். இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் தான். இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா முயற்சியே இல்லாமல் இருக்கீங்க. அதான் பெரிய ப்ராப்ளமே. நிறைய கும்பராசி அன்பர்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, ஏதோ உங்களை பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி, ஒரு பேய் பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி, இல்லை கட்டி போட்டா மாதிரி, எதையுமே செய்ய முடியாமல் நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. சரி, நடக்கிறது ஒன்றாவது நம்ம ஒழுங்காக செய்யலான்னு பார்த்தா அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளில் நிறைய கும்பராசி அன்பர்கள் இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பலவிதமான முயற்சிகள் எடுத்தால் தான் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால என்னென்னா, இந்த ராகு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா பாம்பு. இந்த பாம்பு கழுத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. வேலையில் நெருக்கடி, வேலை மாறலாம் முடியல, வேலை கிடைக்கிறது பெரிய குதிரை கும்பாக இருக்குது, வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நிறைய கும்பராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட பேர், நிறைய விஷயங்களை தப்பாக செஞ்சு தப்பாக யோசித்து நிறைய கெட்ட பேர்லாம் நிறைய நடந்திருக்கு. தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லவே வேணாம், தொழிலே இல்லை, 0 நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை, தொழில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாரும் ஏமாத்துறாங்க சார். வேலை செய்கிறவங்க ஏமாத்துறாங்க, பொருள் கொடுக்குறவங்க ஏமாத்துறாங்க, பொருள் வாங்குறவங்க ஏமாத்துறாங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்போ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், ஏதேதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வெறுப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, அதுமாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லாத்தையும் தலையில் தூக்கி வச்சு ஆட வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அப்போ இதுலேருந்து வெளில வர்றது எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலமாக நடைபெறப் போகிறது. அதுவும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய், மூல திரிகோண பலம் பெற்ற செவ்வாய். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கும். அதே போல் அந்த முயற்சி செய்வதனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் முயற்சி பண்ணணும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. திருமண வாய்ப்புகள் தவற விட்டுருக்காங்க, திருமணம் நடக்காமல் இருக்குது, சில பேர் முயற்சி பண்ணி கூட குழந்தை பேர் கிடைக்காம இருக்குது. அப்போ அனைத்து விதமான முயற்சிகளும் செய்வதற்கு இந்த செவ்வாயுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அவர் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை, அதாவது 40 நாட்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு மே மாதம் 11ஆம் தேதி வராரு, ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார். 40 நாள். இந்த 40 நாளில் என்ன சார் பெருசாக நடந்துடும்? ஒரு வருஷமாக எதுவுமே நடக்கலை. 1 மணி நேரம், 1 நிமிஷம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்கு எல்லாருக்குமே. நீங்கள் உங்கள் லைஃப்லேயே எடுத்துருக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல முடிவுகள் எப்போயாவது எடுத்திருப்பீங்க, ஏதாவது ஒரு முயற்சிகள் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம், அதை வச்சுட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் இந்த 40 நாட்களுக்குள் கொடுக்க போகிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் 10ஆம் அதிபதி வேறு, கர்மஸ்தானாதிபதி வேறு. அப்போ என்ன ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம். அது வேலையாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம், இல்லை உயர் பதவிக்கு எதாவது அப்ளை பண்ணுறீங்க அதுக்கான அமைப்பாக இருக்கலாம், இல்லை வெளிநாடு போகிறீங்க, வெளியூர் போகிறீங்க, அங்கே போய் ஏதாவது முயற்சிகள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கே ஒன்றுமே நடக்கலை சார், எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கிறது தான் பேர், வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறார். யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களோ வேலை மாற்றம் கிடைக்கும். முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நாளைக்கு 10 வாட்டி முயற்சி பண்ணணும். நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு வேலையை செய்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். கும்பராசி என்பவர்கள் இப்போ அப்படி தான் தவிக்கிறாங்க. சார் காலையில் நாளைக்கு காலையில் இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா அவங்கள பார்க்க முடியல சார், ஒன்றும் அவங்க இருக்க மாட்டுறாங்க, இல்லை நான் போக முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. ரெண்டாவது இந்த கடன் பிரச்சனை, இந்த பேமெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுறது, பேமெண்ட்டு எனக்கு வர வேண்டியது நான் கொடுக்க வேண்டியதுக்கு பதில் சொல்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இதுலேருந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை தாண்டி என்னால் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என்னென்ன செய்யணும் பாருங்கள். நீங்கள் பேமெண்ட் வருது, பேமெண்ட் கொடுக்கணுன்றது ஒன்று, அந்த பேமெண்ட் வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்,
பேமெண்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதை முதல்ல நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. 10 எழுதுங்க, 100 எழுதுங்க, அதில் 2 செய்ய முடியுமான்னு யோசிங்க. டெய்லி 2 செஞ்சுட்டேன்னு டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி அந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்தே தீரும். அதே போல் கும்ப ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இடம் விற்கக்கூடிய நேரம், வீடு விற்கக்கூடிய நேரம், அதனால் பொருளாதார வரவுகள் வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள்லாம் செய்யுங்க. ஒரு இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, இந்த ஒரு 40 நாளில் அதுக்கு மட்டும் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக லாபம் வரும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் குறையும். அதே போல் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு 40 நாளில் வரன் பார்க்கறது மட்டும் ஒரு வேலையாக வச்சுக்கிங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு கேது தசை, புதன் தசை, சனி திசை சில பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்குது. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் ஜாதக பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு பலன் எப்படி சொல்கிறது ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படின்ற வகுப்பு நல்லா சிறப்பான முறையில் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கடனில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.